இன்றைக்கி டே கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து திருவாதிரை நோன்பு. ஜென்ரலாக எதுவும் சாப்பிடாம நோன்பு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதே தான் நானும் இன்றைக்கி பண்ணேன். நான் தனியாக இந்த நோன்பு கும்பிட்றது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் எங்கள் வீட்டில் இந்த நோன்பு கும்பிட்ற பழக்கம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் இதை பண்ணுவாங்க. நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பட் அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. களியும் நான் செஞ்சது கிடையாது, ரொட்டியும் நான் செஞ்சது இல்லை. களி எப்படியுமே நல்லா வந்துரும்னு எனக்கு தெரியும். பட் ரொட்டி கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை வீடியோ கூட எடுக்கல. 2 நாள் முன்னாடியே என் மாமனார் வந்து களிக்கு ரெசிபி வீடியோலாம் அனுப்புனாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறனால. ஸோ அதை பார்த்து தான் அது செஞ்சேன். ஆனால் ரொட்டிக்கு நான் வீடியோ எதுவும் பார்க்கல. பிகாஸ் என் மாமியார் செய்கிறப்போ நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி செஞ்சேன். களி பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பட் ரொட்டி வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்துச்சு. அப்புறம் எதோ மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப நேரம் ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சு செஞ்சேன். பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கிருத்திக் வந்து எந்திரிச்சதுலேருந்து வெயிட் பண்ணவே முடியல. எப்போ சாமி கும்பிடுவேன், அந்த ஸ்வீட் எப்போ எனக்கு தருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து கிச்சனுக்குள்ளே நெய் வாசனை வரவுமே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்னு. அடிக்கடி ஸ்வீட் செய்கிறனால ரொம்ப குஷியில் சுற்றிட்டு இருந்தான். வீடெல்லாம் நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். சாமி பிளேஸ் மட்டும் சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ரொட்டியை கல்லில் போட்டுட்டு கழியை குக்கரில் வச்சுட்டு அந்த கேப்பில் இங்கே க்ளீன் பண்ணி கோலம் போட்டு செட் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் திருவாதிரை எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பாய்.